96 படம் பார்த்த பாதிப்புல இங்க ஒரு வாலிபர் தன்னுடைய முன்னாள் காதலியோட தொடர்புல இருந்திருக்காரு. தன்னுடைய காதல ராம் ஜானுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப, பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொன்னதால் நடந்த படு பயங்கரம் இது. உச்சி வெயிலில் உடம்பெல்லாம் இரத்த களரியா கிடந்த இளைஞரை ஊரே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது, புடிச்சி ஜெயில போடுங்க சார், படுபாவி என அங்கிருந்த அனைவரும் அவரை கரிச்சு கொட்டினர். அதற்கான காரணம், சற்று நேரத்திற்கு முன்பு ஸ்கூட்டியில் வந்த பெண்ணை வழிமறித்து அவரின் கழுத்தை கரகரவென அறுத்திருக்கிறார் இந்த வாலிபர். அதிர்ந்து போன அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஒரு உயிரை காப்பாற்றிவிட்டோம் என நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் கொலை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞரும் அவருடைய கையை முயன்றிருக்கிறார். தகவல் அறிந்து கிரைம் ஸ்பாட்டிற்கு வந்த வாழப்பாடி போலீசார் உடனடியாக ஆம்புலன்ஸிற்கு தகவல் கொடுத்துள்ளனர். இளைஞரின் மணிக்கட்டிலிருந்து ரத்தம் வெளியேறிக் கொண்டே இருந்ததால் அதிர்ந்து போன காவலர் அவரிடம் பாசமாக பேச்சு கொடுத்து முதலுதவி செய்ய முயன்றிருக்கிறார். ஆனால் எதற்கும் செவி சாய்க்காமல் அகோரியைப் போல அமர்ந்திருந்த இளைஞர் ஒரு கட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்ததும் பொடிநடையாக நடந்து சென்று அதில் ஏறியிருக்கிறார். மருத்துவமனைக்கு சென்றதும் காதலி குறித்து நலம் விசாரித்த இளைஞர் தானும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென சிகிச்சைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துள்ளார். நடந்து முடிந்த அத்தனை சம்பவங்களுக்கும் காரணம் காதல். ஆம், கண்மூடித்தனமான இந்த இளைஞரின் காதல்தான் இந்த படு பயங்கரத்தை செய்ய வைத்திருக்கிறது. காதலியின் உயிரை வேட்டையாட முயன்ற இந்த கருப்பு சட்டையின் பெயர் வேடராஜ். சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்தவர். சில வருடங்களுக்கு முன்பு கொத்தனாராக வேலை பார்த்து வந்த வேடராஜும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணும் காதலித்திருக்கிறார்கள். இருவரும் இணைந்து அவர்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க வேண்டுமென கனவு கோட்டை கட்டியுள்ளனர். ஆனால் இவர்களின் தொலைநோக்கு திட்டமிடல்கள் அனைத்தும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. வேடராஜின் காதலி வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருக்கு வாக்குப்பட்டு அவரையே திருமணம் செய்து கொண்டு சொந்த ஊரையும் காதலனையும் பிரிந்து சென்றுள்ளார். ஆனால் கணவரோடு நிம்மதியாக வாழ்ந்த அந்த இளம்பெண்ணால் ஒரு நாளும் அவரோடு சந்தோஷமாக வாழ முடியவில்லை. காதலிக்கும் போது கொத்தனார் கட்டியிருந்த காதல் கோட்டை அவருடைய மனதில் அப்படியே இருந்திருக்கிறது. அதன் காரணமாக மீண்டும் காதலனை அந்த மனக்கோட்டையில் குடியேற்றி இருக்கிறார் அந்த இளம்பெண். இருவரும் கணவர் இல்லாத நேரத்தில் அடிக்கடி சந்தித்து உறவை வளர்த்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் காதலியின் நடவடிக்கைகளில் வேடராஜுக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. காரணம், அந்த பெண்ணின் இதய கோட்டையில் மூன்றாவதாக ஒரு நபரும் குடியேறிவிட்டதாக நினைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் வேடராஜின் சந்தேகத்திற்கு அந்த பெண் விளக்கம் அளித்தாலும் ஒரு கட்டத்தில் வேடராஜுக்கு என ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டுமென விரும்பியவர் வேறு நபரோடு தொடர்பு இருப்பதால் என்னை விட்டு சென்று விடுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதை கேட்டதும் கொத்தனாரின் காதல் கோட்டை அதிர்ந்து தரைமட்டமாகியுள்ளது. காதலியை தொடர்பு கொண்டு தன்னுடைய காதல்தான் உயர்ந்தது என ப்ரூவ் பண்ண முயன்று உள்ளார். ஆனால் அப்பொழுதும் வேடராஜின் நலன் கருதி அந்த பெண் மனதை கல்லாக்கிக் கொண்டு காதலனை பிளாக் லிஸ்டில் போட்டுள்ளார். இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்தன்று வாழப்பாடி நோக்கி ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்த காதலியை வேடராஜ் வழிமறித்திருக்கிறார். தன்னை விட்டு செல்ல வேண்டாமென காதலியிடம் கெஞ்சியுள்ளார். அப்போதும் காதலனிடமே பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு என்பதைப் போல சொல்லி
காதலை முறித்துக் கொள்வதில் உறுதியாக இருந்திருக்கிறார் அந்த பெண். இதனால் ஆத்திரமடைந்த வேடராஜ் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காதலியின் கழுத்தை கரகரவென அறுத்து விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் வேடராஜுக்கு சிகிச்சையும் அட்வைஸும் கொடுத்திருக்கிறார்கள். சிகிச்சை முடிந்து விரைவில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.